குமுதாமா, இன்னைக்கு என்ன சமையல்? வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையான பருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். சூப்பர். பருப்பு சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 100 கிராம், தக்காளி 3, சின்ன வெங்காயம் 100 கிராம், வரமிளகாய் 3, பச்சை மிளகாய் 1, புளி 25 கிராம், ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் அளவு, ஒரு பூண்டு, ஜீரக மிளகு 2 சேர்த்து 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன், ஆயில் 25 மில்லி, 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், கடுகு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவைக்கேற்ப. இப்போது பருப்பு சாம்பார் செய்முறை பார்க்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் 2 சொம்பு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கொதி வரட்டும், நான் மூடி வைக்கிறேன். இப்போது தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ பருப்பை தண்ணியில் போடுறேன். இப்போ உரித்து வச்ச பூண்டை போட போகிறேன். இப்போ பச்சை மிளகா, மஞ்சத்தூள், பாதி ஜீரக மிளகு, விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பு வேகட்டும், மூடி வச்சிடலாம். நான் பாதி ஜீரக மிளகு தான் போட்டு வச்சுருக்கேன், மீதி தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இதில் ஏன் ஃபஸ்ட்டே விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, பருப்பு நல்லா வேகிறதுக்கு, அப்புறம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வேகும்போது மட்டும்தான் சேர்க்க முடியும். இப்போ பாருங்கள், பாதி வெந்துருச்சு. இப்போ 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் போடுறேன். வேகட்டும். இப்போது இது வெந்துருச்சு. இப்போது இதை மூடி அப்படியே வடிகட்ட போகிறோம். வடிகட்டியாச்சு. இந்த வடித்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பை கடைய போகிறோம். உங்களால் இப்படி கடைய முடியல அப்படின்னா ஒத்த கையிலேயே இப்படி பண்ணலாம். பருப்பு கடைஞ்சாச்சு. இதை நீங்கள் குக்கரில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நைஸாக இருக்கும், அது டேஸ்ட்டாகவும் இருக்காது. இப்போ பருப்பு தண்ணியை இதிலேயே ஊற்றிக்கலாம். அடுத்து புளியை கரைச்சி இதில் வடிகட்டி ஊற்றிக்கணும். அப்படியே கையிலேயே வடிகட்டிக்கலாம். கரண்டி விட்டு கலக்கி விட்டுக்கலாம். இப்போது சாம்பாரை தாளிக்க போகிறோம். கடாய் சூடானதும் எண்ணெயை விட்டு, இப்போது எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்து போடுறேன். நல்லா பொடியட்டும். பொடிகிற சத்தம் நின்னதும் மிச்சம் இருக்கிற ஜீரக மிளகை இதில் போடுறேன். கூடவே வரமிளகாயும் போடுறேன். கருவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் செவக்க வதக்கணும். இதை தாளிக்கும் போது ஜீரக மிளகு போட்டால் தான் உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. மீதி இருந்த ஒரு தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு வதக்கி விடுறேன். இது நல்லா வதங்கட்டும். ஏன்னா கடைசியாக தக்காளி போட்டனால தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். எல்லாம் வதங்கிருச்சு. கடைஞ்சி வச்ச பருப்பு கலவையை இதில் ஊற்றிக்கலாம். கடைசியாக தேவைக்கேற்ப உப்பு, கூடவே பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடணும். நல்லா இது கொதிக்கணும். கொதி வரட்டும். இப்போது கொதி வந்துருச்சு. நல்ல சுவையான பருப்பு சாம்பார் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குமுதா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. குமுதா ஹாப்பியா நாச்சு.